பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஆகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளையே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமார சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலி பீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒரு மிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் 7ஆம் மாதத்தின் பண்டிகைன்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 7ஆம் மாதத்தின் பண்டிகைனா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை கொண்டாடப்படும்
ஒரு கூடார பண்டிகை ஆகும். இதுதான் 7ஆம் மாதத்தின் பண்டிகை, கூடார பண்டிகை. இதை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34, 39 சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்கள். இந்த சமயத்துல ஆலயத்துல பிரதிஷ்டை பண்றாங்க. இதற்கு பின்னர் அதுக்கு பின்னால என்ன பண்றாங்க, அதாவது ஒரு சில வேலைகளை செய்து 8வது மாதத்துல ஆலயத்தை முழுவதும் முடித்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 7 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மகா பரிசுத்த அதாவது இடத்துல உடன்படிக்கையை கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஆசாரியர் எல்லாரும் உள்ள கொண்டு வச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க உள்ள போகல. அதன் பின்னால ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அங்க போக அனுமதி இருந்தது. மற்ற யாரும் என்ன பண்ணக்கூடாது, உள்ள போகக்கூடாது. அதே போல 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இந்நாள் வரை அப்படின்னு கொடுத்துருக்கு ஒரு வார்த்தை. இந்த இந்நாள் வரை அப்படின்னா என்ன அர்த்தம், நாளாகம நூல்ல இந்த பகுதி எழுதப்பட்ட காலம் வரை என்று அதாவது பொருள்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நூல் பார்த்தீங்கன்னா, இந்த நூல்ல பகுதிகள் யாவும் தொகுக்கப்பட்ட போது இந்த யூதர்கள் எங்க இருந்தாங்களாம், பாபிலோனிலிருந்து திரும்பின பின்னர் இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டதாம், தொகுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உடன்படிக்கை பெட்டி எருசலேம்ல இல்ல, யாத்ராம் 25:10 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உடன்படிக்கை பெட்டியில 10 கற்பனைகள் எழுதியிருந்த கற்பலகைகளோடு ஒரு கலசம் மன்னா, ஆரோனின் துளித்தக்கோல் இருந்ததாக எபிரேயர் 9:4 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது இந்த அதாவது இதெல்லாம் எப்போ இருந்ததுன்னா, மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கப்பட்டிருந்த போது இதையெல்லாம் இருந்தது என்று குறிப்பிடப்படுது. ஆனா அதன் பின்னால மன்னாவும் ஆரோனின் துளிர்த்த கோலும் பெட்டியில எப்படி காணாமாச்சுன்னு தெரியல. ஆனா பெட்டியில இல்லை. ஏன்னு சொன்னா, பெலிஸ்தரின் நாட்டில் அந்த பெட்டி இருந்த போதோ இல்லைன்னா பெசிமேசின் மக்கள் பெட்டிக்குள்ள அவங்க என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அவங்க எடுத்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்க அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்போ அந்த ஆலயத்துல மேகம் இறங்குறதுக்கு காரணம் என்ன, இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறார்கள். எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிற இடத்துல நான் வருவேன்னு சொன்ன தேவன், நம்ம எங்க ஒரு மனமும் ஒற்றுமையும் இருக்குதோ, இன்னைக்கு ஒரு ஆலயத்துல எடுத்துக்கிட்டா அங்க ஆலயத்துல பல பிரிவுகள் இருக்கு, பலவிதமான குரூப் இருக்கு. ஒருத்தர் நாங்க இந்த குரூப்பு அந்த குரூப்பு அப்படின்னா இவங்க தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி குரூப்பா இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருந்தா அங்க ஒரு மனம் எங்க வரும்? கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனம் என்று சொன்னால் ஆலயத்துல எல்லாரும் நல்மனம் பொருந்தி இருக்க வேண்டும். நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துல நம்ம எவ்வளவுதான் நல்லா மியூசிக்கை போட்டு நல்லா பாட்டை பாடி ஆராதித்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்காது. ஆனா அதே சமயத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாய் தாழ்த்தி முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, ஆலயத்துல வர ஒவ்வொருத்தரும் அப்படி ஆராதிக்கும் போது அந்த இடத்துல அந்த மகிமை, அந்த மேகம் இறங்கி வரும். பார்த்தீங்கன்னா வேதத்துல அநேக இடத்துல மேகம் இறங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து
ஒருமனப்பட்டு அவங்க எல்லாம் ஏகமாய் அவங்க கூடி ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நாம் கூடி ஜெபிக்கிற ஆலயமானாலும் சரி, கூடி ஜெபிக்கிற எந்த இடமானாலும் சரி, நம்முடைய தேவ பிரசன்னம் என்ன பண்ணணும், அந்த இடத்துல இறங்குறதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ 2 பாட்டு பாடி கையை தட்டி 2 அந்நிய பாஷை பேசி போறது அது தொழுகை அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியோடு உண்மையோடு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் போது ஆண்டவருடைய மகிமை இறங்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அதனால இன்னைக்கு ஒர்ஷிப் டைம்ல யாரும் அந்த ஒர்ஷிப் பண்ற நேரத்துல பாட்டை பாடி அபிஷேகத்துல நிரம்பும் போது என்னவோ அவங்களாம் பேசுறாங்க, நான் வேடிக்கை பார்க்குறேன்னு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு அப்படி இல்லை. ஒரு பயபக்தியோட ஆண்டவரை, அப்பா இவங்கெல்லாம் அபிஷேகத்துல பேசுறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரை, நானும் இப்படி ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். அந்த தாகத்தோடு வாஞ்சையோடு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் தேவன் என்ன பண்ணுவார், அபிஷேகத்தை நிச்சயமாய் தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஐயோ எனக்கெல்லாம் அபிஷேகம் கொடுக்கல ஆண்டவர், அப்போ இன்னும் நான் பாவியா இருக்கிறேன், குறைவுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்ட சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. வாஞ்சை இருந்தா போதும், ஆண்டவர் ஜீவ தண்ணீரை தரன்றார். வாஞ்சையோடு கேட்கணும், முழு மனதோடு கேட்கணும். உங்க மனதுல யார் மேலேயாவது கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், இவங்க செத்தால் இவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே அந்த வைராக்கியத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த கத்தாவே காரியங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரை எப்போ நான் பார்க்குறோன்னா நான் பேசுவேன் ஆண்டவரை. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி விட வேண்டிய காரியங்கள். அபிஷேகம் கிடைக்கணும்னா கட்டாயம் சினிமா பார்க்க கூடாது. சினிமா, சீரியல், யூடியூப்ல பார்க்குற வேண்டாத அசிங்கமான காரியங்கள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஷார்ட்ஸ், வேண்டாத ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் இருக்கும்போது அபிஷேகம் தடைப்படும். அதனால இதெல்லாம் விடுங்க, ஆண்டவர் அபிஷேகத்தை தருவார். ஆனால் அபிஷேகம் பெற்றவங்களும் இன்னைக்கு யூடியூப்ல போய் கண்டதையும் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாள் வரும், நீங்கள் பெற்ற அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி கடைசியில் அந்த அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் லேஸில் எடுக்க மாட்டார், கொடுத்த அபிஷேகத்தை எடுக்க மாட்டார். ஆனால் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில போய்கிட்டே இருந்தா ஒரு நாள் வரும், சிம்சோன் அந்த அபிஷேகத்தை இழந்தது போல நம்ம அபிஷேகம் நமக்குள்ள போனது தெரியாம நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு தைரியமா இருப்போம். ஆனா பிசாசின் கிரியைகள் வரும் பொழுது அவைகளை எதிர்த்து நிற்க நம்மளால முடியாது. அதனால அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே நேரா டைரக்டா அப்படியே ரகசிய வருகையில பறந்துடலான்னு நினைக்க வேண்டாம். அபிஷேகம் பெற்ற பிறகு சினிமா பார்த்தாலும், சீரியல் பார்த்தாலும், ஷார்ட்ஸ்ல வேண்டாத காரியங்களை பார்த்தாலும் அதையும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஸோ அதனால அபிஷேகம் பெற்ற பிறகும் நாம் பரிசுத்தமா இருக்கணும். அபிஷேகம் பெற முன்னால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதெல்லாம் விட முடியலையோ ஆண்டவரை இதெல்லாம் விடுறதுக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் தருவார். ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, யார் கேட்டாலும் அபிஷேகம் தருவார். ஆனா நாம் ஆயத்தமா இருந்து ஆண்டவர் சமூகத்துல நம் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் அபிஷேகத்தை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சாலமோன் ஆண்டவரை அந்த தேவாலயத்துல மகிமை இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரை இந்த நாட்களிலும் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆலயத்திலையும் வீடுகளிலேயும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரை. ஒரு மனதாய் கருத்தாய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிற ஒரு அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரை. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. அப்பா ஒர்ஷிப்னா ஏதோ ஏன்னா
காணோம்னு சொல்லி நிக்கிறது அல்ல ஏசப்பா. ஆவியானவர் என்னோட பேசணும். அந்த தாகம் பிள்ளைகளுக்கு வேணும், அந்த தாகம் வேணும். ஷபா லபா ரிபா ரபா ஓரி கரபலபரபா ரிபா கரபலபரபா ஷபரபலபரபா ரிபா கரபலபரபா ரிபா கரபலபரபா கரபா. அப்பா, இந்த ஆன்லைன்ல யாரெல்லாம் அபிஷேகம் வேணும்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரை, அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரை, அபிஷேகத்தை கொடுங்கப்பா. வாஞ்சை உள்ளவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. fill my lord ரீதோ ரைக்கன் shall be ஓ த ரைக்கரபா. ஆண்டவரே, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை அபிஷேக தைலத்தால நிரப்புங்கப்பா. அப்பா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு அபிஷேகத்தை கொடுத்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க டாடி. அபிஷேகம் பெற்றவர்களோ அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடி நாளுக்கு நாள் வளர, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர கிருபை கொடுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.